எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சௌந்தரராஜன். இன்னைக்கு நாராயணியம் 50வது தசகம் பார்க்கலாம். இது பகாசுரன் வத்சாசுரன் பகாசுரன் வதம். கிருஷ்ணா. லக்ஷ்மிபதியான தேவதேவா, கண்ணைக்கவரும் ஒளிமிக்க திருமேனி படைத்த தாங்கள் இங்கும் அங்கும் சுற்றி பறக்கும் வண்டுகளுடன் கூடிய மனதிற்கினிய பிருந்தாவனத்தில் கன்றுகளை மேய்க்க திருவுள்ளம் கொண்டு கொம்பு, புல்லாங்குழல், பிரம்பு ஆகியவற்றை கையிலேந்தி பலராமனுடனும் மற்ற கோப சிறுவர்களுடனும் சஞ்சரித்தீர்கள். திருமகள் கேள்வனே குருவாயூரப்பா, அனைத்து உலகங்களையும் காப்பதும் திருமகள் தன் திருக்கரங்களால் வருடப்பெற்றதுமான தங்களது இரு திருவடிகளையும் புண்ணியமான பிருந்தாவனத்தில் வைத்து நடந்தபொழுது அங்குள்ள மரங்கள், கொடிகள், நீர்நிலைகள், நிலம், மலை, வயல் முதலியன அனைத்தும் சீர்மை மிகுந்த விளங்கின அல்லவா? பச்சை புற்களுடன் அழகாக விளங்கும் பிருந்தாவனத்தில் குளிர்ந்த காற்று வீசும் பரந்த யமுனை கரையில் கோவர்தன மலைமுகட்டில் இனிமையாக குழலூதிக்கொண்டு கன்றினங்கள் தாங்கள் மேய்த்து வருகையில் ஒரு நாள் ஒரு கன்றுக்குட்டி உருவன் தாங்கி வந்த ஒரு அசுரனை கண்டீர்கள். அந்த வத்சாசுரன் மிகுந்த கோபத்தோடு தனது வாளை இங்குமங்கும் ஆட்டிக்கொண்டு கழுத்தை சற்று திருப்பி தங்களுக்கு தீங்கு செய்ய சரியான நேரத்தை எதிர்பார்த்து சுற்றி சுற்றி வந்ததை கண்ட தாங்கள் அவனது பார்வையை கண்டு அவனது இரு கால்களையும் பிடித்து விரைவாக சுழற்றினீர்கள். அதனால் இறந்த அவனை ஒரு பெரிய மரத்தின் மீது எரிந்தீர்கள். பாவங்களை போக்கும் ஹரியான குருவாயூரப்பா, பிரிவிலேயே தீயோனான அவ்வசுரன் இறந்த பின் விழுந்த வேகத்தால் அங்குள்ள பல மரங்கள் ஒடிந்து விழுந்து பிருந்தாவனம் உருக்குலைந்து போயிற்று. அப்பொழுது வானவெளியில் விண்ணவர்கள் ஒருங்கு கூடி பெருமகிழ்ச்சி கொண்டு தங்கள் மேல் மலர் மாறி பொழிந்தனர். இதை கண்ட இடைச்சிறுவர்கள் நறுமணம் கமழும் இம்மலர் மாறி உங்கள் தலைமேல் எப்படி விழுகிறது என்று வினவ தாங்கள் அரக்கனை எரியும் பொழுது அது மரங்களில் பட அங்குள்ள மலர்கள் உயரப் பறந்து மெதுவாக இப்பொழுது கீழே விழுகிறது என்று கேலியாக பதிலளித்தது உண்மையல்லவா? ஒரு நாள் கடுமையான வெயில் காய்கையில் தாகம் தீர்ப்பதற்கு தாங்கள் மற்றவர்களுடன் யமுனைக்கு சென்றீர்கள். அங்கு முன்னொரு கால் மலைகளின் சிறகுகளை இந்திரன் வெட்டிய பொழுது சிறகுகள் வெட்டப்படாமல் மறந்துவிட மற்றொரு கைலாய மலையோ என்னும்படி சிறகுகளை அசைத்து கொண்டிருந்த கொக்கு வடிவில் இருக்கும் பகாசுரனை கண்ணுற்றீர்கள். இடைச்சிறுவர்கள் நீர் அந்துகையில் அந்த பகாசுரன் விரைவாக வந்து தங்களை விழுங்கவே தீ போன்று எரிந்த தங்களை உடனே உமிழ்ந்து விட்டு பிறகு அலகின் நுனியால் குத்தி கிழிக்க வந்தான். ஆனால் தீயோர்களை அழிப்பதில் வல்லமை படைத்த தாங்கள் அவனுடைய அலகுகளை பிடித்து கிழித்து அவனை ஒழித்தீர்கள். இறந்த தன் சகோதரியான பூதனை விரைவில் போய் பார்ப்பதற்கோ அல்லது இறக்கப் போகும் தன் தம்பியான அகாசுரனை முதலில் போய் வரவேற்பதற்கோ அந்த பகாசுரன் யமனுடைய உலகத்தை அடைந்தான். அப்பொழுது தேவர்கள் தங்கள் மேல் மலர் மாறி பொழுகையில் தாங்கள் பிருந்தாவனத்திலிருந்து வீடு திரும்பினீர்கள். குருவாயூரில் கோயில் கொண்டு விளங்கும் உலகம் புகழ் பெற்ற கிருஷ்ணா, வெகு தொலைவில் இருந்து வரும் தங்களது இனிய குழலோசையை கேட்டு தங்கள் அருகில் வந்த கோபிகைகள், தாய் யசோதை, தந்தை நந்தகோபன் ஆகிய அனைவரும் மிக மகிழ்ச்சி கொண்டனர். அத்தையே, தாங்கள் எனது நோய்களை போக்கி அருள வேண்டும் என்று பட்டத்திரி கேட்கிறார். கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து.